திமுகவை பத்தி பீகார் இடத்துல இருந்து பீகாரின் பிரச்சாரத்தில் ஏன் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் பேசினார் என்பதற்கு உள்ளர்த்தம் இருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்க முடியாது. தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு பின்பாக அதை இந்த எஸ்ஐஆர்ல இங்க ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. அதை காட்டுறேன் பாருங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது எஸ்ஐஆர் உடைய 19 பக்கம் கொடுக்குறாங்க. அதில் 16 பக்கமாக கொடுக்குறாங்க. 16 பக்கத்தில் அடிப்படை ஆவணமாக எஸ்ஐஆருக்கு நீங்கள் உங்களோட எலக்ட்ரல் ஓட்டர் ஐடி வேணும்னா உங்களுக்கு ஒரு 13 டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும். இந்த டாக்குமெண்ட்ல இருந்தால் உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருவோன்றாங்க. அதில் 13வது பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் பீகார் எஸ்ஐஆர் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் 1/7/2025. அதாவது எலக்ட்ரல் பீகார் நடந்துச்சுல எஸ்ஐஆர், அந்த பீகார் எஸ்ஐஆர் நடந்ததுக்கான ஆவணத்தை இங்க கொண்டு வந்தாலே உங்களுக்கு நாங்க தமிழகம் மட்டும் இல்ல இனி நடத்த போற எல்லா மாநிலங்கள்லயும் உங்களை வாக்காளர்களா சேர்த்துக்கலாமா? அங்க நடத்தின எஸ்ஐஆரே தவறா இருக்கு சார். அப்ப பீகார்ல நடக்கக்கூடிய எஸ்ஐஆர இங்க கொண்டு வந்து ஆவணப்படுத்தினா அப்ப இங்க வாக்கு அளிப்பதற்கான நீங்க அடிப்படை முகாந்திரமான இந்த ஆவணத்தை ஏத்துக்குவீங்க. அப்ப வரக்கூடிய காலங்களில் வாக்காளர்கள் எல்லாம் பீகார்ல எஸ்ஐஆர் வாங்கிட்டு வந்து இங்க அவர்கள் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு எம்எல்ஏக்கள் ஆக்குவதற்கான யுக்தியை எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் செய்திருக்கிறது.